Hi, this is Ramya Pandian. என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க சவுத் ஸ்கோப்பில். For more lifestyle and fitness videos, follow and subscribe South Scope. Thank you. ஹாய், என் பேர் ரம்யா பாண்டியன். என்ன ஒர்க் பண்ணாலும் மைண்ட், சோல், பாடி மூணுமே ஒரே புள்ளியில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாடி வந்து நம்மளோட பிக்கெஸ்ட் அசெட் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அது நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஜிம் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது. பட் மற்றபடி எனக்கு எந்த நாலேஜ் பெருசாக கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் யூ நீட் அ கைட். உங்களுக்கு ஜிம் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணும். ஸோ என் வீட்டுக்கிட்டேயே இருக்கிறதுல நான் ஜாயின் பண்ணேன். இன்னொன்று அதுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எப்போ ஜிம் ஜாயின் பண்ணாலும் மேக்ஸிமம் ஆஃப் 15 to 20 minutes டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஜிம் பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபாரவே டிஸ்டன்ஸ் போக போக ரொட்டீன் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பக்கத்தில் இருந்தோன்னா நம்மளுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் ஜிம் போக முடியும். ஸோ ஒரு ரொட்டீன் இருக்கும் அதில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த ஜிம் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஜிம் பண்ணும்போது ஒரு 3-4 minutes ஆஃப் ட்ரெட்மில் அண்ட் இஎஃப்எக்ஸ்லேயே நான் வந்து ஃபெயிண்ட் ஆகி எனக்கு ட்ரெட்மிலோட ஹேண்டில் வந்து இடித்து நான் கீழே விழுந்து எனக்கு ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 6 weeks வந்து ஜிம்மிங் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஸ்டாமினா லெவல் வந்து அவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் உங்களோட பாடியை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது எவ்வளோ வீக்காக இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்லோவாக ஹெல்ப் பண்ணார், எப்படி கிராஜுவலாக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஜிம்மிங்கில். வந்து ஃபஸ்ட்டு பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணேன், ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டே அப்படி ஒரு ஃப்ராக்சர் ஆகும்போது ஒரு சின்ன டவுனாக ஃபீல் பண்ணேன். நம்ம இந்த மாதிரி லேக் ஆகிறோம் நம்மளோட ஃபிட்னஸ் வைஸ் அப்படிங்கிறபோது. ஸோ அதுக்கப்புறம் பண்ண நம்மளுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஃபிசிக்கலி நம்ம சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம பாடியில். டோன் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிற போது எக்ஸ்ட்ரா நம்மளை புஷ் பண்ணுவோம். ஒரு லெவலுக்கு நம்ம பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணுவோம். சில பேர் வந்து கார்டியோ ஒர்க் அவுட் வந்து சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வெயிட்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஐ லைக் போத். ஏன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிற போது கார்டியோ நான் பண்ணுவேன், அண்ட் வெயிட்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், மஸ்குலராக நம்மளை பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பாடியை நம்ம லவ் பண்ணணும். வி ஷுட் லவ் ஆர் செல்ஃப் அண்ட் லவ் ஆர் பாடி. ஸோ அப்போ பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு சேஞ்ச் நீங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ உள்ள சொசைட்டியில் வந்து நம்ம ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம், பட் எவ்வளோ தூரத்துக்கு அது நல்லது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளே அதை விளைய வச்சு நம்மளே இந்த காய்கறி எடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் இப்போ உள்ளதில் வந்து நல்லா இருக்குது இல்லையா? ஸோ ஆர்கானிக் ஸ்டோரில் போனால் கூட எத்தனை ஆர்கானிக் ஸ்டோரில் உண்மையான ஆர்கானிக் ஃபுட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் நம்மளோட ஃபிட்னஸுக்கு. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெய்லி நம்ம எப்படி ஃபுட்டு சாப்பிட்றது இம்பார்ட்டண்ட்டோ, நம்ம ரொட்டீனில் கண்டிப்பாக நம்ம ஃபிட்னஸ்க்கு அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணியே தீரணும். இப்போ உள்ளதுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக வாழணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழணுங்கிறதுக்காகவே அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வி ஷுட் இன்க்ளூட் திஸ் இன் அவர் ரொட்டீன் லைஃப். நான் வந்து ஒரு 4 years பண்ணுறேன் ஜிம்மிங்.
அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ ஒரு 1 இயர் எனக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் வரதுக்கு. ஸோ நான் ரெகுலராக ஜிம் வருவேன், பட் எனக்கு அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோ ஒரு ஆசையோ அப்படிலாம் வராது. அது ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெயிட் லாஸில் நான் சேஞ்சஸ் ஃபீல் பண்ணேன். அண்ட் திருப்பி நான் வந்து ஒரு மூவிக்காக நான் கொஞ்சம் சப்பியாக இருந்தேன். ஆண் தேவதையில் வந்து மதர் ஆஃப் 2 kids அப்படிங்கிற போது ஐ மெயின்டைன்ட் இட் சப்பி ஒன்லி. நான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறமா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அண்ட் இன்க்ளூடட் டயட் ஆல்சோ. ஏன்னா வெறும் ஜிம்மிங் பண்ணால் கூட உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ டயட். ஸோ அப்படி டயட் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ரிசல்ட் கிடச்சிது அண்ட் இன்னும் கொஞ்சம் டோன் ஆச்சு. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு பண்ணணுன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு உங்கள் பாடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது, நீங்கள் ரெகுலராக நீங்களே அனலைஸ் பண்ணும்போது நம்ம பாடி இதுக்கு தான் ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியும் போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு கார்டியோவில் ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும், பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மஸ்குலராக வேணும், டோன் பண்ணணும் அப்படிங்கிற போது நீங்கள் வெயிட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். யூ ஷுட் நோ தி பேலன்ஸ் பிட்வீன் போத். ஸோ அப்படியே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். உங்கள் செப்பரேட்டாக இண்டிவிஜுவலி உங்கள் பாடி எதுக்கு ரியாக்ட் பண்ணுது, எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அப்படி தான் எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது. சரி, சில பேர் வந்து ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு 3-4 months போகிறாங்க. 3-4 months கூட இல்லைங்க, 3-4 days போயிட்டு போகாமல் இருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சடனாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போது எல்லா மசிலுக்கும் நீங்கள் அப்போ தான் ஒர்க் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும் அண்ட் பெயின் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த பெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு லீவ் போடுவாங்க, பங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அது பழக்கமாயிடும். பெயின் வந்தால் நம்ம லீவ் பண்ணணும். பெயினோடு நீங்கள் கண்டினியூ பண்ணால் தான் அந்த மசில் வந்து அதுக்கு யூஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இன்னொன்று என்னென்னா, இதில் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பேருக்கு வந்து மாஸ்டர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பர்சனல் ட்ரெயினர் இல்லை, மாஸ்டர் இல்லை அப்படின்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸோடு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இல்லை ஜிம் பார்ட்னர்னு வச்சுருப்பாங்க, அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்களும் இல்லாத போது என்ன பண்ண முடியும்? அப்போ தான் நம்ம வந்து அது பேக் அடிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த இடத்துல இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து உங்களோட மிரரில் நீங்கள் உங்களை பார்க்குறீங்க அண்ட் எப்படி ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது எவ்ரிடே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு வரும்போது யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நம்ம இப்போ இப்படி இருக்கும் அண்ட் இப்படியே மெயின்டைன் பண்ணால் நம்ம எவ்வளோ ஃபிட்டாக நல்லாயிருக்கும், அண்ட் இதை விட டோன் பண்ணால் நம்ம எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளை ரசிச்சுக்கும் போதும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும் போதும் அந்த ஒரு ரொட்டீன் இருக்கும், ரெகுலாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து இம்பார்ட்டண்ட். பட் ஒர்க் இருக்கும்போது சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகலாம், ஒரு 6 hours ஆகலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 6 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள், ஏன்னா தூக்கம் சரியாக இல்லாமல் ஜிம் பண்ணக்கூடாது என்ன கேட்டால். ஏன்னா அது நீங்கள் தப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆகும். அது எப்படி வேணால் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்கி எழுந்துட்டு வந்து நான் வந்து க்ரீன் டீ குடிப்பேன் அண்ட் நட்ஸ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மோர் இல்லை ஜூஸ் ஏதாவது ஒன்று குடிப்பேன். இன்கேஸ் க்ரீன் டீ இல்லைன்னா பட்டர் மில்க் இல்லாட்டி ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு எக். அதுக்கப்புறம் ஜிம்மிங்க்கு வருவேன். திருப்பி ஜிம் முடிச்சுட்டு போயிட்டு நான் ஒரு 1/2 hour to 40 minutes கேப் விட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அண்ட் இப்போது ஒர்க் அவுட்டோடு சேர்த்து டயட் ஃபாலோ பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் கிடைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து நம்ம வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்டு பழக்கம், இட்லி தோசை இல்லாமல் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஆல்டர்னேட் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா மொத்தமாக வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருக்கிறது எனக்கு கஷ்டம் பர்சனலி. இது வந்து நான் ஜென்ரலாக நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் லாங் டேர்முக்கு என்ன அவங்க ஃபாலோ பண்ண முடியுமோ அதுதான் ஃபாலோ பண்ணும். ஏன்னா இந்த டயட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், அது ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம பார்க்கணும். ஸோ உங்களை லாங் டேர்முக்கு உங்களால் என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி நான் யோசிச்சும் போது கார்ப்ஸ் கட் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ அப்போ கார்ப்ஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இல்லை லோ கார்ப்ஸில் என்ன நம்ம லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற போது நான் வந்து மில்லட்ஸ் சூஸ் பண்ணேன். இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் நான் வந்து மில்லட்ஸ் எடுத்துப்பேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னால் எனக்கு தோசை பிடிக்குன்றதுனால நான் வந்து வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி, அப்புறம் பச்சைப்பயிறு, ராகி இதெல்லாம் போட்டு எங்கள் அம்மா தோசை மிக்ஸ் வச்சுருப்பாங்க வீட்டில் செஞ்சு. ஸோ அதில் நான் தோசை சுட்டு சைட் டிஷ் எது வேணால் வச்சுக்கலாம், நம்ம சட்னி மாதிரி இல்லை சாம்பார் என்ன வைக்கிறாங்களோ அது. ஸோ அப்படி நான் சாப்பிடும்போது அதில் கார்ப்ஸ் வந்து மேஜராக கிடையாது. ஸோ அதனால்
அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அண்ட் மத்தியானமும் ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸ் நான் சாப்பிடுவேன் வித் வெஜிடபிள்ஸ். அண்ட் டயட் ஃபாலோ பண்ணும்போது என்னோடய ஃபேவரட் வந்து எப்படி எனக்கு தோசை இல்லாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி பிரியாணி என்னோடய ஃபேவரட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னென்னா சீட் டேன்னு ஒன்று வச்சுப்போம். அது வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 2 weeks ஒன்ஸ், எப்போ எனக்கு அந்த டெம்டேஷன் இருக்கோ அன்றைக்கி வந்து நான் சீட் டேவாக ஆக்கிப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கணும் அன்றைய பொழுது. நான் அதை இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா மேபி அந்தளவுக்கு நீட் இன்னும் வரதில்லை. இப்போ ஏதாவது ஒரு மூவிக்கோ கேரக்டருக்கோ நீங்கள் இன்னும் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி அதை நான் ஒரு ப்ராசஸாக எடுத்து, ஏன்னா எது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு அதோட நாலேஜோடு பண்ணணும், இல்லை ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும், யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் எல்லாத்துலேயும் பல வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இருக்குது, ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இருக்குது. பட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாமான்னா அது சிலது வந்து தப்பான இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச டயட்டீஷியன் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். அண்ட் இன்னொன்று நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. எதையுமே அவங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதனால் அதை போடுறாங்க. அது ஒரு ஆப்ஷனே தவிர உங்களுக்கு அது 100% ரிசல்ட் கொடுக்குமானா நம்மளுக்கு டவுட்டு தான். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், பர்சனலாக நீங்கள் யூ ஷுட் கன்சல்ட் அ டயட்டீஷியன். இல்லாட்டி உங்களோட பாடியில் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பார்த்திங்கன்னா வந்து ஆக்டர்ஸ் சைடில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவங்க வந்து திடீர்னு ஜிம் பாடி மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்க, திடீர்னு ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி ரோல் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஃபீமேல் ஆக்ட்ரஸ் வந்து கம்மியாக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய ஒரு மேஜர் சேஞ்சஸ் கொடுத்து அந்த மாதிரி. ஸோ ஏன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் மூவி வந்தாலும் பெரிய சேஞ்ச் ஓவர் நம்ம பார்க்குறது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஆசை எப்போவுமே எனக்கு உண்டு. அந்த மாதிரி ஏன்னா எனக்கு மேரிகோம் பார்த்துட்டு அந்த பயங்கரமாக நான் இன்ஸ்பயர் ஆனேன். பிரியங்கா சோப்ரா பார்த்துட்டு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழில் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு அந்த மாதிரி ரோல் வந்தால் நான் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி வந்தால் இட் வில் பி வெரி நைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு பண்ணுவேன். விமன் பார்த்திங்கன்னா முன்னாடி வீட்டு வேலைகள் நிறைய செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாவு அரைக்கிறதா இருக்கட்டும், வீடு பெருக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா, இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம ஜிம்னாலும் யோகானாலும் இதெல்லாம் தான் வேறு ஃபார்மில் நம்ம ஒர்க் அவுட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து அவங்க ஜிம்மிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கணும் இல்லை வீட்டு வேலைக்குனும் டைம் ஒதுக்குற லேடிஸ் வந்து கம்மி. டு பி ஃப்ராங்க் வி ஹவ் டு அக்செப்ட் இட். ஏன்னா எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறாங்க, மணி ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த இடத்துல கம்மியாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஃபார்மாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பாடிக்கு கொடுத்தாகணும். அண்ட் இப்போ ப்ரெக்னென்சி டைம்லலாம் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கொடுக்கும்போது தான் நார்மல் டெலிவரி ஈஸியாக நடக்குது. இப்போ நிறைய சிசேரியன் வருது, ரீசன்னா அதுதான். ஏன்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்குவாட் பொசிஷன் நல்லா பண்ணுங்கள், வீடை நல்லா ஸ்வீப் பண்ணுங்கள், அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி வர நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தெர் இஸ் அ மித், இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லலாம் அது ரொம்ப டஃப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அக்செப்டபிள் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தான். ஒர்க் அவுட் பண்ணும் போதே வந்து நம்ம நிறைய வாட்டர் இன்டேக் இருக்கும். வி கீப் அவர் பாடி ஹைட்ரேட்டட். அது வந்து நம்மளோட ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் மை ஸ்கின் இஸ் வெரி சென்சிட்டிவ். நான் வந்து என் ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணதெல்லாம் உண்டு. பட் நீங்கள் ஸ்வெட் அவுட் ஆக ஆக உங்களோட பேட் டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வரும்போது தட் கிவ்ஸ் அ க்ளோ. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கின்னுக்குன்னு தனியாக கூட இதில் நீங்கள் கேர் எடுத்துக்கணும்னு இல்லை. நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்வெட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே யுவர் ஸ்கின் வில் க்ளோ வெல். என்னவாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஸ்டேஜில் வில் ஃபீல் டவுன், வில் ஃபீல் டிஸப்பாயிண்டட், எந்த விஷயமா இருக்கட்டும், அது ஒர்க் அவுட்டுன்னு இல்லை, ஜென்ரல் லைஃப்லேயே அது இருக்கும். ஸோ அந்த எல்லா டைம்லேயும் வந்து உங்களுக்கு யாராவது கூட இருந்தாங்கன்னா ஓகே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப், யூ செலிப்ரேட் யுவர் செல்ஃப். ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இன்றைக்கி டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டாக் டு யுவர் செல்ஃப், மோட்டிவேட் யுவர் செல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் அந்த டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஜிம்முக்கு வர முடியாதவங்க அப்படிங்கிற போது, இல்லை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எவ்ரிடே வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 1/2 an hour இல்லை 20 minutes to 1/2 an hour வந்து நம்மளோட பாடிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது வாக்கிங் போகலாம். அதுக்கு வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு அவசியம் இல்லை. என்ன ஏஜ் குரூப்னாலும் உங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, இஃப் யூ ஆர் டயபெட்டிக் வாக்கிங் போங்க,
உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, வாக்கிங் போங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை ஜாகிங் போகிறதுக்கோ உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இது எதுவுமே தேவை கிடையாது. ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் வீட்டு வேலை முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது நீங்கள் போகணுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எனக்கு ஒன் ஆஃப் தி டாக்டர்ஸ் சொன்னது என்னென்னா, கார்டியோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ உங்களோட ஹார்ட்டில் உள்ள பிளட் வெசல்ஸ் புதுசாக வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஹார்ட்டுக்கும் நம்ம லைஃபுக்கும் நம்ம ஒரு பண்ணுற ஒரு விஷயம் அது. ஸோ அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் தானே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வாக்கிங்காவது மினிமல் ரேஞ்ச் வாக்கிங்காவது போகணும்.